ஒரு ராஜா இருந்தார். அவர் தன்னோட தோட்டத்துக்கு போனார் ஒரு நாள். அங்கே செடியெல்லாம் அழுதுந்தது. போய் கேட்டார் என்ன விஷயம் அப்படின்னு. இந்த சின்ன சின்ன செடிகள்லாம் அதால் தென்னை மரம் மாரி உயரமாக ஆக முடியலையே அப்படின்னு சொல்லி அழுதுந்தது. தென்னை மரம் பூச்செடி மாதிரி தங்கிட்ட தேன் இல்லையேன்னு அழுதுந்தது. பூச்செடியை கேட்டால் ரோஜா மாதிரி தான் இல்லைன்னு சொல்லிட்டு அழுதுந்தது. ரோஜாவை கேட்டால் அது இன்னொரு செடி மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி அழுதுந்தது. கடைசியாக ராஜா வந்தார் சூரியகாந்தி செடிக்கிட்ட. எப்போ உனக்கு என்ன கவலை அப்படின்னு கேட்டார். அது சிரிச்சிட்டு ஆனந்தமாக இருந்தது. உனக்கு ஒன்றும் கவலை இல்லையானார். இல்லை ராஜா, நீங்கள் ஒரு ரோஜா செடி வேணும்னா ரோஜா செடி இங்கே வச்சுருக்கலாம், இல்லை தென்னை மரம் தான் வேணுன்னா வச்சுருக்கலாம், நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் தான் வேணும், அதனால் எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது, நான் இருக்கேன்னா நான் தேவைங்கிறதுனால தான் நீங்கள் என்னை வச்சுருக்கீங்க, அதனால் எனக்கு ஆனந்தமாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னார். நம்மள பல பேர் இப்படி தான் நம்மளோட வாழ்க்கையில் இன்னொருத்தரை பார்த்து கவலைப்பட்டே நம்ம வாழ்ந்து போயிடுறோம். தமிழில் ஒரு பழமொழி இருக்குது, புளியை பார்த்து பூனை சூடு போட்டுச்சான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, இன்னொருத்தரை பார்த்துட்டு நம்ம அவங்கள மாரி இல்லையே அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஒன்று நம்ம புரிஞ்சிக்க மாட்டோம். இந்த நேச்சர், அதாவது இந்த இயற்கைங்கிறது ஒரே ஒரு புத்தரை தான் படைச்சது, ஒரே ஒரு இயேசுவை தான் படைச்சது, ஒரே ஒரு கிருஷ்ணாவை தான் படைச்சது. இயற்கைக்கு அந்தந்த சமயத்தில் யார் வேணுமோ அவங்கள படைச்சிட்டு இருக்கு. இப்போ இயற்கைக்கு நீங்கள் வேணும், அதனால தான் உங்களை படைச்சிருக்கு, என்ன படைச்சிருக்கு. அப்படிங்கும்போது நம்ம இயற்கைக்கு விரோதமாக போய் நான் புத்தர் இல்லையே, நான் கிருஷ்ணர் இல்லையே, நான் இயேசு இல்லையே, நான் பெரிய ஒரு தியாகி இல்லையே, நான் ஒரு நம்ம 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 தினசரி பார்க்குற ஒருத்தர் எடுத்துக்கோங்க, நம்ம அவராக இல்லையே, நம்ம இந்த நடிகர் மாதிரி இல்லையே, அப்படி இல்லையேன்னு நம்ம கவலைப்படக்கூடாது. இயற்கைக்கு நம்ம அந்த மாதிரி இருக்கணும்னா நமக்கு பதிலாக அவரே படைச்சிருக்க போது இன்னொரு புத்தரை படைச்சிருக்கலாம், எல்லாரையுமே புத்தராக படைச்சிருக்கலாம். ஆக வாழ்க்கைங்கிறது அது கிடையாது. அந்தந்த சமயத்துக்கு இயற்கை யாரை வேணுமோ அது கரெக்டாக இயற்கை படைச்சிட்டு தான் இருக்குது. அதனால் நம்ம கவலைப்படுறதை விட்டுட்டு நம்ம இருக்கோன்னா ஒரு காரணத்தினால தான் நம்ம இருக்கோம், இல்லைன்னா நம்ம இருந்திருக்க மாட்டோம். அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு நம்ம தினம் நம்மளோட பங்கை மட்டும் கரெக்டாக பண்ணிவிட்டு ஆனந்தமாக இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை பயணம் இனித்தான் இருக்கும்.